மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோம். உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. பேசுகிற என்னை மறைத்து கொள்ளுங்க. இந்த பைபிள் ஸ்டடியை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய தெளிவான விளக்கங்கள் மூலியமாக எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அமைய, அப்பா உடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரயோஜனப்பட ஆண்டவரே இந்த நேரம் பயன்படுவதாக. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது போல இந்த மீட்டிங் ரெக்கார்டிங் மூலியமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஏசப்பா, இவர்களுக்கு உடைய அப்பா நீ கிருபைகளை நிறைவாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்குது. கேக்குதா? தம்ஸ் அப் காட்டலாம். வெரி குட். எல்லாருக்கும் தெளிவா கேக்குது இல்லையா? சரி. ஓகே, நான் மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே, சரி. இப்போ நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம எந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட். பெண்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு ரகசிய ஆயுதம் என்று கடந்த 4 செஷன்லயும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி கடவுள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட பல விதமான காரியங்கள் மூலியமாக இடைப்பட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பல காரியங்களை நீங்களும் நானுமே கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம இந்த வாரம், அதாவது செஷன் 5 இதுக்குள்ளாக பிரவேசிக்க போறோம். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாகவும் நீங்க நிறைய காரியங்களை, நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. இத உங்க வாழ்க்கையில நீங்க அதை அப்ளை பண்ணும்போது, செயல்படுத்த போது ஒரு மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க, நிச்சயமா பார்ப்பீங்க. சரிங்களா? சோ மறந்துடாதீங்க, பெண்களாகிய நீங்களும் நானும் கர்த்தர் மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு ரகசியமான ஆயுதம். அதை ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய டாபிக் நம்ம என்ன இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா தேவ ரகசியம். நான் முன்பு சொன்ன விஷயத்துக்கும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சரியா? சோ அதனால கூர்ந்து கவனிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதாவது பெண்கள் கர்த்தருடைய ரகசிய ஆயுதமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம இந்த தேவ ரகசியம் அப்படின்ற டாபிக்ல ஆழமாக சத்தியத்தை நம்ம ஆராய போறோம். தொடர்ந்து நீங்க இத கூர்ந்து கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம இந்த ஸ்லைட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன புரிந்து கொண்டீங்க? கடந்த வாரமும் நம்ம இந்த ஸ்லைட் பார்த்தோம் இல்லையா? என்ன தெரியுது உங்களுக்கு? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? என்ன தெரியுது உங்களுக்கு? வாரியர் உமன் இல்லையா? சிந்தமா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சிந்தமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. Warrior woman to bring glory.
ஓகே, வாரியர் உமன் டு பிரிங் க்ளோரி இல்லையா? சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரியர் உமன், வாரியர் உமன்னா சண்டை போடுறவங்க, அதாவது ஃபைட் பண்றவங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபைட் பண்றவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே பிரிங் க்ளோரி அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சரிங்களா? சோ அவங்க எப்படி க்ளோரி, அதாவது யாருக்கு க்ளோரி? க்ளோரினா மகிமை. மகிமை கொண்டு, இந்த யுத்தம் வந்து மகிமை கொண்டு வருகிற யுத்தமா இருக்கு. யாருக்கு மகிமையை கொண்டு வருகிற யுத்தமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவனுக்கு, இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருகிற யுத்தமாக காணப்பட போகுது. அதற்காக தான் உங்களை கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியா? சோ நம்ம வாழறது, நம்ம எதற்காக வாழறோம் அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்காக வாழறோம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு விருப்பப்படுறோம். நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல கனவுகளோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம், கடவுள் நம்ம பூமியில நம்மளை படைத்ததற்கான ஒரு பெரிய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு மகிமையை கொண்டு வர. சரிங்களா? அவருக்கு துதியை செலுத்த, அவரை ஆராதிக்கவே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, வாரியர் உமன், அதாவது நீங்க, நான், அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் நம்ம காணப்படணும். சரியா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இத பத்தின ஒரு காரியத்தை தான் நம்ம டீப்பா நம்ம இந்த நாட்கள்ல, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இங்க ஒரு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. நீதிமொழிகள் 25:2 இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை இல்லையா? சோ காரியம், என்ன காரியம் அவர் மறைக்கணும்? ஏன் மறைக்கணும்? அது ஏன் அவருக்கு மேன்மையை கொண்டு வரணும்? இது போல பல காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? ஆராய போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இப்போ இந்த நாட்கள்ல நம்ம முன்பு சொன்னது போல ஒரு யுத்தம் செய்கிறவர்களாக நாம எப்படி நம்ம ராஜாவுக்கு குளோரியை கொண்டு வர்றது, எப்படி மகிமையை கொண்டு வருவது என்பதை நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த செஷனோட டாபிக் நான் சொன்னது போல தேவ ரகசியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ரகசியம் என்பது அது யாரை குறித்த ரகசியமா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய குறித்த ரகசியமா இருக்கு. தேவனுடைய ரகசியம் இங்க நம்ம இருக்கோம் இல்லைங்களா, மனிதர்களாகிய ஒவ்வொரு மேலையும் ஈச் ஒன் மேலையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய ரகசியம் இருக்கு. ஒரு ரகசிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறாரு. ஆனா அந்த காரியங்கள்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர் மறைத்து வைத்திருப்பார். ஏற்ற நேரம் வரும்போது அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கடந்த நாட்கள்ல, கடந்த மீட்டிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாராளை குறித்த ஒரு ரகசிய திட்டத்தை ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் கிட்ட தேவன் பேசும்போது நம்ம பார்த்தோம். எத்தனாவது தடவை பேசும்போது உன்னுடைய சந்ததியில ராஜாக்கள் பிறப்பார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தினாருன்ட்டு இல்லையா? அவர் உடனே அதை வெளிப்படுத்தல. படிப்படியா முதல் தடவை பேசும்போதே இந்த திட்டம் உன் மேல இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்டயும் தேவன் வெளிப்படுத்தல. அதை குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகுதான் அந்த நேரம், அதாவது பிள்ளை பெறப்போகிற, சாரால் பிள்ளை பெறப்போகிற நேரம் வரும்போதுதான் அதை வெளிப்படுத்தினார். இல்லையா? இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ரகசியங்கள் பல தேவனிடத்துல இருக்கு. இது நம்மளுடைய உயர்வுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் இருக்கு. சரியா? புரிந்து கொண்டீங்களா? இப்போ பாருங்க, இப்போ இதை ஆராய்ந்து கொண்டிருக்கிற நம்ம ராஜாக்களா இருக்கும். இப்ப இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா, சாத்தானின் அறியாமை, முக்கியமாக நான் சொன்னல, எதற்காக தேவன் இந்த ரகசியங்களை மறைக்க வேண்டும்? ஏன்னா இது நம்மளுடைய எதிரியாகிய பிசாசுக்கு தெரியக்கூடாது. He don't know anything. முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பிசாசுக்கு தெரியும், அவன் என்னை பார்த்து கொண்டே இருப்பான் அப்படின்னு பாத்தீங்க, என்ன வேணா செஞ்சிருவான் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தா தயவு செய்து இந்த பயத்தை அகற்றிடுங்க. ஏன்னா உண்மையாகவே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை நான் வேதத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு வெளிக்கொண்டு வரப்போறேன். சரியா? சோ அவனுடைய அறியாமை தான் அவனுடைய வீக்னஸ். புரிந்து கொண்டீங்களா? என்ன சொல்றேன்னா, பிசாசுடைய பலவீனம் என்ன?
பிசாசுடைய பலவீனம் அவனுடைய அறியாமை. அந்த அறியாமை எப்படின்னா, தேவன் காரியங்களை மறைத்து வைத்ததுனால அவனுக்கு ஒன்றும் தெரியாது. புரிந்து கொண்டீங்களா? அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்க வாழ்க்கையில் இருக்க எந்த திட்டமும் எந்த காரியமும் தேவனுடைய நல்ல விஷயங்களும் பிசாசுக்கு தெரியாது. அதை நல்லா புரிந்து கொள்ளு. சரியா? அவன் பொய்யன். உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிற காரியமோ இல்ல நம்ம நடக்கிற காரியங்களோ பாத்தீங்கன்னா பிசாசால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க யூகிக்கிற நிறைய காரியங்கள் அவன் பொய்யை பேசுகிற காரியமா இருக்கு. சரியா? சோ இப்போ தேவன் அந்த ரகசியங்களை மறைத்து வைக்கிறதுனாலதான் அவனுக்கு அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறியாமையினாலதான் அவனுடைய பலவீனம், அந்த அறியாமை தான் அவனுடைய பலவீனமாய் காணப்படுகிறது. சரியா? அந்த பலவீனத்தை அவருக்குள்ளாக யுத்தம் செய்கிற நாங்க, அவருக்காக, அதாவது தேவனுக்காக யுத்தம் செய்கிற நாம என்ன பண்ணோம்னா அத நம்மளுடைய பலனா எடுத்துக்கணும். அவனுடைய அறியாமை, பிசாசுடைய அறியாமைய நம்ம என்ன பண்ணக்கூடாது, அத நம்ம புரிந்து கொள்ளணும். அது அவனுடைய ஒரு எதிரியோடைய பலவீனம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைட் பண்ண முடியும். புரியுதா? அவனுடைய பலவீனம் தெரியலன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டே இருப்போம். அது அப்படி அவனுக்கு பெரிய ஆள் நினைச்சாவே நமக்குள்ள பயம் வந்துடும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபைட் பண்ண மாட்டோம், அவனுக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம். வேதம் என்ன சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதற்கு முன்பாக என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, ஓடி போயிடுவான். அப்போ அவன் ஓடி போகணும்னா அவனுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியணும்ல, அவனை எதிர்த்து நிற்கணும்ல. அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு. அவனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா அறியாமை. அந்த அறியாமை எதனால் வந்ததுன்னா தேவன் காரியங்களை மறைத்து வைத்திருப்பதனால். சரி, இப்ப இங்க ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த இடத்துல யார் பேசுகிறா, அதாவது பாம்புக்குள்ள சாத்தான் புகுந்து ஸ்திரீ கிட்ட, அதாவது ஏவாள் கிட்ட இந்த கொஸ்டினை கேக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ கிட்ட அது கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேக்குதுன்னா, நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. இப்ப இந்த கொஸ்டினுடைய அர்த்தம் புரியுதா? அதாவது என்னன்னா, இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறது அப்படின்னா, பிசாசுக்கு தேவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எப்படி இருந்திருப்பான், பிசாசு எப்படி பேசியிருப்பானா, தேவன் உங்களை புசிக்க வேண்டாம்னு ஒரு காரியத்தை சொன்னார் இல்லையா, அப்போ அந்த புசிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த கனியை நீங்க புசிச்சீங்க அப்படின்னா என்ன ஆயிடுவீங்கன்னா தேவர்களை போல இருப்பீங்கன்ட்டு முதலியே அது சொல்லியிருக்கும். இந்த கொஸ்டின் புரியுதா? இது ஒரு எப்படி சொல்லுவாங்க, நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொன்னா போட்டு வாங்குறது. ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பாங்க. தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு கொஸ்டினை போட்டு ஆன்சரை வாங்குறது. அது போல ஒரு காரியம் தான் இங்க நடந்திருக்கு. என்னமோ கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறான்னு தெரியுது, என்னன்னு பிசாசுக்கு தெளிவாக விளங்கல. இத ஸ்திரீ கிட்ட என்ன பண்ணி கேக்குறான்னா, பாம்பு மூலியமா நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும், சகல எல்லா கனியும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? அப்ப அவனுக்கு என்னன்னா, எந்த கனியும் அவர் சாப்பிட வேணாம்னு சொன்னாருன்னு அவனுக்கு தெரியல. புரியுதா? இப்போ இத கேட்ட உடனே நம்ம ஏவாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே தங்களுடைய மனதில் இருக்கிற, அதாவது தேவன் தங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் சாத்தானிடம், அதாவது பாம்பு ரூபத்துல வந்த சாத்தானிடம் ஒப்பித்துறாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா எங்களை ஒரு கனியை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டார், அதோட ஒரு வார்த்தையில கூட சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அது சாத்தான்னு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க, நான் எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு முழு பதிலையும் தெளிவா என்ன பண்றாங்க, அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா என்ன பண்ணிடுறாங்க,
அத சாத்தான் கிட்ட வெளிப்படுத்துறாங்க. தங்களுடைய இருதயத்தை இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. யார் வெளிப்படுத்துறாங்க? ஏவாள் வெளிப்படுத்துறாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஓகே. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்பதான் அந்த கனியை குறித்து அவங்களாவே சொல்றாங்க, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இதுதாங்க ரகசியம், தேவனுடைய ரகசியம். புரியுதா? அதாவது பிசாசுக்கு என்ன தெரியாதுன்னா, இவங்க இந்த கனியை சாப்பிட்டா செத்துருவாங்கன்னு தெரியாது. புரிஞ்சிருச்சா என்ன சொல்லிட்டு? அவனுக்கு பாதி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பான். ஆனா முழுசா பிசாசுக்கு ஒரு காரியமும் தெரியாது. புரியுதுங்களா? அந்த பாதி தெரிஞ்ச விஷயத்த வச்சு போய் சொல்றது. நம்மளுடைய வாழ்க்கைன்னு அப்படிதான். இது எப்படி நம்மளுடைய ரியல் லைஃப்ல அவன் எப்படி அதை அப்ளை பண்றான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு பின்பு நான் சொல்லுவேன். இந்த செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். கவனிங்க. சரிங்களா? இப்போ இந்த ரகசியத்தை தான் ஏவாள் வெளிப்படுத்திட்டாங்க. நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு, சாகாதபடிக்கு தேவன் சொல்லிட்டாரா, அப்ப நிச்சயமா இத சாப்பிட்டா செத்துருவாங்க அப்படின்னு பிசாசுக்கு நல்லா என்ன பண்ணுது, என்ன தெரிந்தது? நிச்சயமா தேவன் சொன்னா அது நிச்சயமா நடக்கும்னு பிசாசுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப அவன் என்ன பண்றான் உடனே அப்படின்னா, உடனே ஒரு பொய்ய சொல்றான். என்ன பொய்ய சொல்றான் பாரு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறான். சொல்லும் போது சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களை டெம்ப்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அதனால அவர் என்ன அப்படி ஆயிடக்கூடாது, ஏதாவது தேவனை போல நீங்க ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா ஏதோ தேவன் ஏதோ ஒரு நீதியாய் கிடைக்க வேண்டிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த அவர் பறித்து வைத்திருக்கிறது போல, அதாவது ஒரு கெட்டவர் போல காமிச்சு என்ன பண்றான் பிசாசு, அது மேல ஒரு ஆசையை, அந்த ஒரு கொஞ்சம் மியூட்ல இருந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏவாளுக்கு ஒரு டெம்டேஷனை உருவாக்கி சாப்பிட வைத்திடலாம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமா இருந்தாலும் இந்த கதையெல்லாம் நிறைய காரியம் நம்ம கேட்டிருக்கோம். அது இங்க முக்கியமான விஷயம், ஏவாள் கனியை பறித்து சாப்பிடுவதற்கு முன்பாகவே ஏவாள் விழுந்து போயிட்டார். எதுல தெரியுமா? ரகசியத்தை வெளிப்படுத்துறது மூலியமா விழுந்து போயிட்டார். சரியா? புரிந்து கொண்டீங்களா? சோ இது ஏவாளுடைய வீழ்ச்சியாக காணப்படுகிறது. இப்போ இந்த ஏவாள் நீங்க பறிச்சு சாப்பிட்டு கட்டளையை மீறி நம்ம நினைத்து கொள்ற மாதிரி அவங்க கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பாவம் செய்து அவங்க விழுந்துட்டாங்கன்னு கிடையாது. அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதாவது அவங்க எப்ப ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்களோ, தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்களோ அப்பவே அவங்க விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப தேவன் உங்ககிட்ட என்ன பேசுகிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய காரியங்களும் நிறைய ரகசியங்கள், நிறைய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏவாளை போல அதை இழந்துடக்கூடாது. ஒருவேளை பாம்பு கேட்கும் போது, ஏவாள் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு, இதெல்லாம் உன் வேலையா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேற மாதிரி என்ன சொல்லியிருக்கலாம், ஆமா ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஏவாளுடைய குணம் எப்படியா இருந்தது, அதாவது பெண்களுடைய குணம் எப்படியா இருக்குன்னா, உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது. யாராவது நம்பிக்கையா யாராவது ஒருத்தவங்க அன்பா ஏதாவது பேசிட்டா போதும், அப்படியே தன்னுடைய வாழ்க்கையோட காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பிச்சுடுறது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? யாரு பிசாசு எப்படி தெரியுமா பேசுவான்? நயவஞ்சகமா பேசுவான், அழகா பேசுவான். அதாவது தேவனை விட நான் உன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்றது போல பேசுவோம். அது எப்படி வேணா பேசலாம். நம்ம உடனே நம்ம வீட்டுல இருக்க பிரச்சனைகளை நம்ம நம்ம கணவருக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், உடனே அதை அப்படியே நம்ம சொல்லிடுறது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கலாம், நம்ம வீடு கட்டுறதுக்கு நீங்க ஒருவேளை ஒரு ஏதாவது திட்டம் வைத்திருக்கலாம். உடனே நாங்க அடுத்த வருடத்துல ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம், இத்தனை ரூம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம், நாங்க இது போலலாம் எங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற நிறைய காரியங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய வந்துருச்சு, நாங்க அதை வச்சு தினம் தினம் ஜெபிச்சுட்டே இருக்கோம், நிச்சயமா அடுத்த வருடம் நாங்க இப்படியெல்லாம் வீடு கட்ட போறோம்.
இல்ல உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்த நிறைய திட்டங்களை நீங்க என்ன பண்ணலாம், ஒப்பிக்கலாம் ஏவாள போல. தயவு செய்து உங்களுடைய காரியங்களை மத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறவங்களா இருக்காதீங்க. இது உங்களுடைய வீழ்ச்சியாக காணப்படும். இது ஏவாளுக்கு அவளுடைய பர்சனல் லைஃப்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன காரியம். நீங்க ஆசீர்வாதமா அதிகாரத்தோட இருப்பதற்கு இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஒரே ஒரு ரகசியம் ஏவாளுடைய வாழ்க்கையில இருந்தது இது ஒண்ணுதான். அதை பிசாசுகிட்ட வெளிப்படுத்தினவனே அவன் என்ன பண்ணான், தந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ பிசாசு உங்ககிட்ட பேசுதுன்னு நான் சொல்லல, புரிந்து கொண்டீங்களா? அதாவது இப்போ பிசாசு இதே போல பாம்பு மாதிரி உங்களுக்கு அப்படியே டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசும் நான் சொல்லல. உங்களுடைய காரியத்தை நீங்க மற்றவர்கள், அதாவது சுத்தி இருக்கவங்க எல்லாம் பிசாசுன்னு நான் சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா there is another world. எப்படி பிசிக்கல் வேர்ல்டோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கு. எப்படி தேவன் இருப்பது உண்மையோ அது போல பிசாசு இருப்பது உண்மை. நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட வெளிப்படுத்தா மனுஷங்களா நினைத்து, மனிதர்கள் அப்படின்னு நினைத்து நீங்க வெளிப்படுத்துற காரியங்களுக்கு வார்த்தைகள், அதாவது பல வகையில அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பிசாசு யார விழுங்கலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான், வகை தேடி சுத்தி கொண்டு. நீங்களா உங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்துற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மூலம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன் அதனாலதான் ரகசியமா வைத்திருக்கிறார். புரிந்து கொண்டீங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது ஏவாளுடைய விஷயத்துல? அவங்க கனியை பறித்து சாப்பிட்டதற்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாங்க, அதாவது கனியை பறித்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனால அவங்க ஒரு 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 காரியம், என்ன காரியம் நடந்தது அப்படின்னா ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. கர்த்தர் அவங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த காரியம் ஒரு ரகசியமான காரியத்தை தான் சொல்லி இருந்தார். ஏன்னா அது ரகசியமான காரியமா இருந்ததுனாலதான் பிசாசுக்கு தெரியல. மற்ற ஜீவராசி, பிசாசுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோடு படைக்கப்பட்ட, அவங்களுக்கு முன்பாக படைக்கப்பட்ட ஆடுக்கோ மாடுக்கோ பாம்புக்கோ இந்த விஷயம் தெரியல. அவருக்கு சொல்லி இருக்கணும். இது ஒரு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம்ல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லியிருக்கலாம். பாம்பு பிசாசு பாம்பு ரூபத்துல கேட்கணும்ன்ற அவசியமே இல்லாம இருந்து. பட் இது ஒரு ரகசியமான காரியமா இருந்ததுனாலதான் கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும் வெளிப்படுத்தினார். பட் ஏவாள் பண்ண மிகப்பெரிய தவறு கனியை பறித்து ஆதாமுக்கு கொடுத்தது மட்டும் இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டான். அதுவும் உணர்வுள்ள ஒரு பெண். நம்ம கடந்த செஷன்ல பார்த்தோம். ஆதாமுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு என்ன நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஆனா ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பெண்ணாகிய ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரஸ்ட பிரேக் பண்ணிட்டாங்க. இதுதான் வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும். பட் நம்மளுடைய கடவுளுடைய குணம் என்ன தெரியுமா? ஹீஸ் அ ட்ரஸ்ட் வர்த்தி காட். நம்மளுடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்பத்தக்கவர். நம்ம நம்பிக்கை, அதாவது நம்ம முழுமையா அவரை நம்பலாம். அதுவும் நம்மளுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிற தெய்வம் அல்ல. எந்த சூழ்நிலைகளும் நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களையோ இல்ல நம்மளுடைய செய்கிற அக்கிரமங்களையும் நம்ம அறிக்கை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சொல்றோம். நம்மளுடைய ரகசியங்கள் அவருக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து மறைவான காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் யார்கிட்டையும் அதை வெளிப்படுத்த மாட்டார். நம்மளை வெளிப்படுத்தி, நம்மளுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அல்ல. அது மட்டும் இல்ல, சரியா? நான் அப்ரஹாம் சாரால் விஷயத்துல நான் சொன்னேன். அவர்களுடைய சந்ததியில ஒரு மிகப்பெரிய திட்டம், ஏசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படின்ற திட்டத்தை அவர் ராஜாக்கள் பிறப்பார்கள், ராஜா பிறப்பாருன்ற திட்டத்தை அவர் எவ்வளவு ஆபிரகாம் சாராளுக்கே மறைத்து வைத்திருந்தார் இல்லையா? ஏற்ற நேரம் வரும்போதுதான் அதை வெளிப்படுத்தினர். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய காரியங்களும் நீங்க அப்செட் ஆகக்கூடாது. என்னுடைய திட்டம் என்ன, என்னோட வாழ்க்கையில என்ன திட்டம் இருக்கு, அதை கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆனா ஏற்ற நேரம் வரும்போது அதை கரெக்டா வெளிப்படுத்துவார். எப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை குறித்த திட்டத்தையோ இல்ல மற்றவர்களை குறித்த திட்டத்தையோ உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ட்ரஸ்ட் வர்த்தியாய் மாறணும். ஏவாளை போல இருக்கக்கூடாது. புரியுதுதா என்ன சொல்றேன்ட்டு? எப்ப நீங்க நம்பிக்கைக்குரியவர்களாய் நீங்க மாறுறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார்.
புரிந்து கொண்டீங்களா? சோ ஏன் இந்த நேரத்துல வந்து கர்த்தர் இதை உங்களுக்கு ஏன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஏன்னா நீங்க நினைக்கலாம் நான் என் ஆசீர்வாதமா இருக்கணும்ட்டு. ஆனா கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறணும். இது வந்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பிறருக்கும், அதாவது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ yourself will become a blessing. அப்போ நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா கடவுளுடைய குணமாகிய ட்ரஸ்ட் வர்த்தி, நம்பத்தக்கவர் அப்படின்னு கடவுளை நம்ம எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் நம்பத்தக்கவர்களாய் மாறணும். முக்கியமா அதாவது காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களா இல்லாம, அதாவது ஊதிக்கிட்டு திரியறவங்களா இல்லாம, புறம் கூடிக்கிட்டு திரியறவங்களா இல்லாம, யார் வந்தாலும் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடுறவங்களா இல்லாம, ஞானம் உள்ள பெண்களாய் என்ன பண்ணணும்? ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். ஓகே, இவங்க இருக்காங்களா, இந்த பெண்ணா, ஓகே இவங்க சிஸ்டர் இருக்காங்களா, இவங்களை நம்பலாம். இப்ப வெளிய இருந்து ஒரு ஜனங்க இவங்க நம்பி என்னோட காரியத்தை உங்ககிட்ட சொல்லலாம். இவங்க வெளியே யார்கிட்டயும் என்னோட ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, இவங்க எனக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்ப வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை உங்க மூலியமா கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க அப்படி நம்பத்தக்கவர்களாய் மாறினாதான் உங்களுக்கு அவங்களை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துவார், இல்லைன்னா வெளிப்படுத்த மாட்டார். நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படணும், இல்ல உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுடைய திட்டங்கள் அறிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்க போற திட்டங்களை நீங்க அறிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, ஏன்னா வெளிப்படுத்தினா தானே நீங்க இன்னும் அதற்குரிய காரியங்கள் இன்னும் சந்தோஷமாவும் இன்னும் மகிழ்ச்சியாவும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பாரத்தோடும் கவலையோடும் சாரால் மாதிரி இருக்கணும். எப்ப புள்ள பிறக்கும், எப்ப புள்ள பிறக்கும், எப்ப புள்ள பிறக்கும், இல்லையா? அப்படி ஒரு பாரத்தோடு தான் சாரால் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 90 வயசு வரைக்கும். ஆனா ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா மாறும்போது ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் திட்டங்களையும் அப்படியே வெளிப்படுத்துவார். அவர் மனதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை உங்ககிட்ட பேசுவார். எப்ப பேசுவார்னா, நீங்க ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா இருக்கணும், நம்பத்தக்கவர்களா இருக்கணும், ரகசியங்களை காத்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஓகே, இது எதற்காக அப்படி அவர் பண்றாரு அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் யூ. இல்லனா ஆதாம் கிட்டயும் ஏவாள் கிட்டயும் அவர் வந்து காரியத்தை சொன்னது போல அவங்க என்ன பண்ணாங்க? ஏவாள் வந்து ரகசியத்தை காத்து கொள்ளாத ஒரு பெண்ணா இருந்தாங்க. ஒரு கேள்வி கேட்டவொடனே அப்படியே மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே மடம் திறந்து வந்த தண்ணி மாதிரி அப்படியே என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாங்க. இருதயத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரு சீக்கிரட்டும் இல்ல. அதை பிசாசு நயவஞ்சமா பயன்படுத்தி அவங்களை வீழ்த்திட்டான். அது போல நீங்க ஆகக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். இப்போ இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புறதுனாலதான் சொல்லிட்டு இருக்காரு, என் மகளே நீங்க ட்ரஸ்ட் வர்த்தியாய் மாறு, என்னுடைய குணத்தை தரித்துக்கொள். ஆண்டோடைய குணம் அன்பு மட்டும் கிடையாது, ஆண்டோடைய குணம் வந்து இரக்கம் மட்டும் கிடையாது, கிருபை மட்டும் கிடையாது, நீதி மட்டும் கிடையாது. He is a trustworthy God. நம்பத்தக்க கடவுள். அவரை நம்பி போனா ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மள கைவிடவே மாட்டார். நம்மளுடைய காரியங்களை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவார், கரெக்டாய் நமக்கு வெளிப்படுத்துவார், கரெக்டா ஏற்ற காலத்துல அதை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட நம்பத்தக்கவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். இப்போ இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தயவு செய்து உங்களுடைய இருதயத்துல கேளுங்க. நான் நிறைய காரியங்களை எனக்கு என் இருதயத்துல ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்கிற ஒரு பெண்ணா இருக்கிறேன் அப்படின்னா, இன்றையில இருந்து அது எந்த காரியமா இருக்கட்டும், பிள்ளை குறித்த எதிர்காலத்துக்கு நீங்க அவன் மேல வைத்திருக்க ஆசைக்குரிய காரியங்களா இருக்கலாம், திட்டங்களா இருக்கலாம். என் பிள்ளை இப்படி படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும், இந்த திட்டங்களா இருக்கலாம். இல்ல வேற எந்த காரியமா இருந்தாலும் தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க, பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட நல்ல விதமா பேசுறாங்களோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் போய் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை குறித்த குறைவுகளை சொல்லாதீங்க, வெளியே சொல்லக்கூடாது. புரிந்து கொண்டீங்களா? என் பிள்ளை படிக்கவே மாட்டான், என் பிள்ளை இந்த விஷயத்துல வீக்கு, என் பிள்ளை வந்து எப்ப பார்த்தாலும் வெளியே சுத்திக்கிட்டே இருப்பான், என் பிள்ளை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கான், என் பிள்ளை 24 நேரம் டிவில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்னா, முதலாவது ஆண்டவர் கூட ஷேர் பண்ணலாம். இரண்டாவதாக உங்களுக்கு ஆவிக்குரிய தாயாய் கொடுக்கப்பட்டிருக்கவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது உங்களுடைய சர்ச்சுக்கு நீங்க உங்களுடைய
அந்த சர்ச்ல இருக்கிற உங்க பாஸ்டர் அம்மா கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க இவங்க கிட்ட எப்படி நீங்க நம்பிக்கைக்குரியவங்களா மாறுங்க நான் சொல்றேனோ, அது போல உங்களுக்கு யாராவது நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாங்க, அவங்க உங்களுக்காக உண்மையிலேயே பாரப்பட்டு ஜெபிப்பாங்க அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, தயவு செய்து அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனா அது தவிர்த்து வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா உண்மையாகவே கடவுள் ஒருத்தர் போதும். உங்களுடைய இருதயங்களை பார்க்கிற தெய்வம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையோ திட்டமோ உங்க பிள்ளைகள் மீது இருந்துச்சுன்னா ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஜெபத்துல சொல்லுங்க. புரியுதா? சோ இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. சோ இப்போ இந்த காலகட்டம் வந்து நம்மளுடைய வேதனை மிகுதினால் நிறைய காரியங்களை வெளியே நம்ம வந்து பிதற்றி கொண்டு சுத்தி கொண்டு இருக்கோம். நாளைக்கு ஏளனமா பேசுறதும் கர்த்தருடைய மகிமை கெட்டு போகுது. புரியுது? அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிமையை கொண்டு வரணும். அவர் நாமத்தை தூஷிக்க பண்ணக்கூடாது. அப்படி சுத்தி நம்ம நம்மளுடைய காரியங்களை வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி இருக்கிறதுனாலதான் கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா பேச நம்பத்தக்கவர்களாய் மாறுங்க. உங்க பிள்ளைங்க நம்பணும். எங்க அம்மா கிட்ட நான் எது சொன்னாலும் என் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, எனக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்க பிள்ளை முதல்ல உங்க மேல வைக்கணும். எங்க அம்மாவா நான் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்படி இருக்க கூடாது. புரிந்து கொண்டீங்களா? வேலை செய்யற இடத்துல இந்த இவங்களா சும்மா ஆறுதலுக்கு வேணா இவங்க கிட்ட பேசலாம். அடுத்த நிமிஷம் இவங்க 10 பேருக்கு போன் அடிச்சு என் கூட ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இப்படி எல்லாம் சண்டை வருதுன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்படி பண்ணீங்கன்னா அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப தேவனுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குற காரியம். இது தேவனுடைய குணமே கிடையாது. ரகசியத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். அது எப்பேற்பட்ட ரகசியமா இருக்கும். ரகசியம் மட்டும் இல்ல, திட்டங்கள், மறைந்திருக்கிற திட்டங்கள். முக்கியமா இப்போ பார்த்தீங்க இந்த வசனத்துல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க எத்தனை தடவை நீங்க படித்திருக்கீங்க இல்லையா? இந்த வசனம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற வார்த்தை. உன்னை உள்ளங்கையில ஒண்ணு வரைந்திருக்கிற. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மள உள்ளங்கையில வரைந்து வைத்து கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்திருக்கோம். ஆனா உண்மையிலே இப்போ ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போறார். என்னன்னா, அவர் ஏன் தெரியுமா உங்களை உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறாரு? அவர் உள்ளங்கைகள்ல இருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை வேற யாராலையும் பார்க்க முடியாது. புரியுதா? வேற ஏதாவது ஒரு பண்ணியிருந்தானா வேற எங்க, அதாவது உள்ளங்கையில உங்களை வரைந்து இருக்குன்னா இட் இஸ் நாட் யுவர் பிசிக்கல் ஷேப், உங்க லைஃப். இப்ப கௌரி சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க எப்படி வாழணும், எங்க பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், எங்க வளரணும், எப்படி ரட்சிப்புக்குள்ள வரணும், அவங்க எப்படி ஆசீர்வாதமாய் மாறணும், அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், அவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பல திட்டங்களை அவர் என்ன பண்ணிருக்கா, அதான் வரைந்து இருக்கிறது. திஸ் இஸ் அ பிளான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீடு கட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் போடுவோம். அந்த வீட்டோட பிளான நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சேஃபா வச்சிருப்போம். ஏன்னா அதுதான் பிளான். அது போல நம்ம வாழ்க்கைக்குரிய பிளான அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ளங்கையில வைத்திருக்கிறார். வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் பார்ப்பேன். ஏற்ற நேரம் வரும்போதுதான் அவர் வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் உங்களுக்கே தெரியாது. அதனால உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரலன்னா தயவு செய்து அதுக்காக அப்செட் ஆகாதீங்க. ஏன்னா 10 பேர் போனோம், எங்களுடைய அதுல 9 பேருக்கு அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் வந்து அந்த தீர்க்கதரிசி மூலமா அவரோட வார்த்தையை கொடுத்துட்டாரு. என்னை பார்த்தா மட்டும் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படவே இல்லை அப்படின்னு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஏற்ற நேரம் வரும்போதுதான் வெளிப்படுத்துவாரு. மகிமையான காரியங்கள்லாம் உடனே அப்படியெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னுலாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது. கத்திரத்துல காத்துரு, அப்போ உங்களுக்கு புது பலன் வரும். நீங்க ரெக்கை அடித்து எழும்பி பறப்பீங்க. புலம்புகிறவர்களா இருக்கக்கூடாது, ரகசியங்களை தூட்டி திரிகிறவர்களா இருக்கக்கூடாது. சரிங்களா? எவ்வளவு அழகா நம்மள ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் இல்லைங்களா? சோ ஏவாள் ஓடி ஒளிஞ்சி, இப்படி ஆதாமோட சேர்ந்து ஓடி ஒளிஞ்சி அவங்க வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? கனிய பறிச்சு சாப்பிட்டது இல்ல, ரகசியத்தை வெளிப்படுத்துறது. நம்ம என்ன நினைச்சோம், ஒரு கனிய பறிச்சாங்க, ஃப்ரூட்டை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டாங்க, கீழ்ப்படியாமை
அப்படின்ற பாவத்தின் மூலியமாக என்ன வந்தது? இந்த பாவத்தின் மூலியமாக சாபம் அந்த பூமிக்குள்ள வந்தது. அவங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இதற்கு முன்பாக என்ன, நம்ம பிசாசுடைய தந்திரத்தை அறிந்தவர்களா இருக்கணும். he don't know anything. மறுபடியும் சொல்றேன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுடைய அறியாமை தான் நம்மளுடைய பலன். அதனால தயவு செய்து ஏவாளை போல ட்ரஸ்ட பிரேக் பண்றவங்க இருக்கக்கூடாது. அவங்க இழந்து போன ஆசீர்வாதம் மாதிரி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. நீதிமொழிகள் 11:13 என்ன சொல்கிறதுன்னா, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். இது எத்தனை பேர், நிறைய பெண்களுடைய ஹேபிட் இல்லையா இது? புறங்கூறினா என்னன்னா, தப்பான ஒரு விஷயத்த வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க தமிழ்ல புறங்கூறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா வார்த்தை. புறங்கூறி அப்படின்னா வெளியே வந்து கூறுகிற எல்லா விஷயமும் புறங்கூறுகிற வார்த்தைகள். அது ஒருத்தவங்க தப்பாதான் பேசணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நல்ல விஷயத்தை நீங்க வெளியே, அதாவது ஒருத்தனை பத்தி நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புறத்தில் வந்து, அதாவது அகம் புறம் இருக்கு இல்லையா? சோ புறம்னா வெளியே, வெளியே வந்து கூறுகிற அத்தனை காரியமும் புறம் கூறுகிற காரியம் தான். அதனால்தான் இது திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். வெளியே வந்து பேசுற அத்தனை காரியமும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கு. அதனால யார பத்தின நல்ல விஷயம், ஒருத்தங்க வீடு கட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லியிருப்பாங்க, சிந்து சிஸ்டர் வீடு கட்ட போறோம் சரிங்களா, நாங்க வீடு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அத அவங்க அந்த காரியம் வாய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க 10 பேர்கிட்ட சொல்லிடாதீங்க. என்னோட சிஸ்டர் அவங்க வீடு கட்ட போறாங்களா, வீடு கட்ட போறாங்களா, வீடு கட்ட போறாங்களா, தயவு செய்து வெளியே சொல்லிடாதீங்க. வன்கண்கள், பொறாமை, இது எல்லாம் பூமியில இருக்கு. இது பிசாசுடைய காரியம். இது என்ன பண்ணா எழும்ப விடாம சப்ரஸ் பண்ணும். ஆவிக்குரிய யுத்தங்களுக்கு வழிவகுக்கும். புரிந்து கொண்டீங்களா? ஆவியின் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குறான். அதாவது ஒரு விஷயம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் எப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறாரோ, வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ, அதே மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தி மேன் கீப்ஸ் அ சீக்ரெட். புரிந்து கொண்டீங்களா? நம்பத்தக்கவர்கள் சீக்ரெட், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயம், புறங்கூறி திரிக்கிறதுனா தப்பா சொல்றது மட்டும் கிடையாது, நல்ல விஷயமாவும் இருக்கலாம், நல்ல விஷயமாவும் இருக்குது. புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை நம்ம ஆராய்ந்து தெளிவாய் படிக்கணும். சரியா? இப்போ அப்படிப்பட்ட நம்பத்தக்கவர்கள் நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ, உங்களை நம்பி சொன்ன விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது. அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க ஜெபிக்கலாம். சரியா? அது ஒரு ஹாப்பியா ஜாயா சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ ஏவாளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்க காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாங்க இல்லையா? ஏன் வெளிப்படுத்தினாங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன், அன்மியூட் பண்ணி. மியூட்ல போயிடுங்க. ஓகே, யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி, ஏன் வந்து ஏவாள் தன்னுடைய மனசுல இருக்க காரியத்தெல்லாம், விஜயகுல சிஸ்டர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. கௌரி நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓ, உனக்கு இது தெரியாதா? எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்படி அப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படி ஷேர் பண்றதுக்காக. ஓகே ஓகே. சோ அப்போ வந்து கௌரி சிஸ்டர் ஓகே, அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தினதுக்கு காரணம் வந்து, எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஒரு 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 எந்துவா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க, இவ்வளவு நான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வெரி குட். சரிங்களா? பட் இது வந்து பாதி கரெக்ட், பாதி வந்து இன்னும் கூட கரெக்டா சொல்லலாம். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? பெண்களுக்கே உரிய ஒரு இயல்பு குணம், ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்றதா கூட இருக்கலாம். அதனால ஏவாள் கிட்ட இருந்து வஞ்சகமா சத்ரு வந்து அது மாதிரி திட்டம் பண்ணி கேட்கும்போது சொல்லிடுங்க. வெரி குட். இது வந்து பெண்களுடைய இயல்பு. ஓகே, சூப்பர். உண்மைதான், இது பெண்களுடைய இயல்பு தான். அதே மாதிரி கௌரி சிஸ்டர் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகி சொல்ற விஷயம் தான். வெரி குட். இதெல்லாம் வந்து பெண்களுக்குள்ள இருக்கிற ஒரு இயல்பு.
ஒரு ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், ஒரு குணம் கூட சொல்லலாம். பட் ஆனா முக்கியமானது என்ன தெரியுமா? இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால். சோ நீங்க என்ன நினைத்துக் கொள்ளலாம், இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுறதுனால அவங்க ஒரு வீக் வெசல், பலவீனமானவங்க, அதனால அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க சொன்ன பதிலும் அது கூட தானே ஒத்து போகுது. எக்ஸைட்மெண்ட்ல என்னனாலும் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிடலாமா? இது போல ராணுவ ரகசியத்தை ஒரு பெண் போய் சொல்லிட்டா என்ன ஆயிடும்? தேசத்தையும் அழிச்சிருவாங்க இல்லையா அந்த ரகசியத்தை கேட்கிற எதிரி. அப்படிதான் பிசாசு பண்ணா ஏவால. ஓகே, அப்போ அது மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல சொல்லக்கூடாது. ஓகே, அது ஒரு நேச்சுரல் வே. அப்படிதான் பெண்ன்றவ வந்து ஒரு இயல்பு, அப்படியே மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிடுவாங்க அப்படின்றது. அது வந்து ஐ திங்க் மோனிஷா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே இங்க பாருங்க, இது பலவீனம் பாண்டமா இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்லி வேதம் இங்க சொல்கிறதா? நான் வந்து போன செஷனே சொன்னேன், பெண்கள் பலவீன பாண்டமாய் வேதம் சொல்லப்பட்டாலும் அவங்க ரொம்ப பலனாக உருவாக்கப்பட்டோம், ரொம்ப பலத்தோடு உருவாக்கப்பட்டோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கதான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 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 ட்விஸ்ட் சொல்லி கொடுக்க போறேன், ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறேன். எப்படி தெரியுமா ஒரு பெண்களை கர்த்தர் படைத்திருக்கிறார்? யாரையும் முழுமையா நம்பிடுவாங்க. ஏன் பாம்பு கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. பாம்பு பேசினோன்னு என்ன பண்ணாங்க? முழுசா நம்பிட்டாங்க. புரியுதா? ஆனா அந்த முழுமையான நம்பிக்கை யாருக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம்? இப்ப சொல்லுங்க, இதுக்கு பதில் முழுசா என்ன நம்பணும் அப்படின்னு நினைக்கிறவர் யார்? அதற்கு தகுதியானவர் யார்? கர்த்தர். வெரி குட். சரிங்களா? அப்படி தன்னை முழுமையா நம்புகிற இயல்போட படைக்கப்பட்டவங்க தான் பெண். ஆண்களை காட்டிலும் பெண்கள் இயற்கையாகவே என்ன பண்ணுவாங்க? முழுசா ஒரு விஷயத்த நம்புவாங்க. ஒரு பூரண நம்பிக்கைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள நீங்க பின்வாங்கி வைக்க முடியாது, பின்னாடி போயிட மாட்டாங்க. ஒத்துக்கொள்றீங்களா? இதை வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்றீங்க? ஒரு பெண் ஒரு விஷயத்த நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வந்து பின்னாடி கொண்டு வந்துட முடியாது. முழுமையான நம்பிக்கைய உடையவங்க தான், முழுசா நம்புற இயல்போட படைக்கப்பட்டவங்க தான் பெண். எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது கடவுளுக்கு வேண்டியது என்ன? கடவுள் எப்ப அற்புதம் செய்வார்? ஒரு முழுசா நம்பும் போது. எப்ப அவர் சந்தோஷப்படுவார்? நம்ம அவரை முழுசா நம்பும் போது. அவர் நம்மளை எப்ப ஆசீர்வதிப்பாரு? அவரை முழுசா நம்பும் போது இல்லையா? அவர் எப்போ நமக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து மகிமைப்படுகிற, முன்னாடி சொன்ன இல்லையா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரிங் க்ளோரி டு காட். அப்போ எந்த நம்பிக்கை அவருக்கு க்ளோரியை கொண்டு வரும்? பூரண நம்பிக்கை. முழுமையாய் நம்பும் போது அது வந்து அவருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும், ஐயோ என் பிள்ளை என்ன நம்புறான் அப்படின்னு அவர் எப்படி மகிழத்தக்கதான ஒரு காரியத்தை இயற்கையாகவே பெண்களுக்குள்ள ஒரு கம்பாரிசன் பார்க்கும்போது பெண்களுக்குள்ள அவர் வைத்திருந்தார் இல்லையா? அந்த பலனை தான் பிசாசு பலவீனமாய் பயன்படுத்தி கொண்டான். இதுதான் நீங்க முன்னாடி பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? பலவீனமே பலனே பலவீனம். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்கப்பட்டது ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்குள்ள வைத்தது என்னது? உங்களுடைய நம்பிக்கை. ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டா, ஒரு பெண் கர்த்தருக்குள்ள வந்து அந்த குடும்பத்தையே கொண்டு வந்துருவாளா? எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க வந்து உங்க கணவர் ஆதாயப்படுத்தினவங்களா இருக்கீங்க இல்லையா? உண்மையா கொண்டு வந்துருவீங்க இல்லையா? ஒரு பெண் வந்து ஆண்களுக்குள்ள நம்பிக்கை உள்ளவர்களா மாறினாங்கன்னா தன் பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு வந்துருவீங்களா? நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்துருவீங்களா? உங்க ஜெனரேஷனே திருப்பி போட்டுருவீங்களா? எப்படிப்பட்ட பலன் அது? சாதாரண பலனா? நீங்க பலவீனமான பாண்டமா? ஆனா பிசாசு அந்த பலவீனமா ஆக்குனதுனாலதான் நீங்க பலவீனமான பாண்டம் என்று அழைக்கப்பட்டீர்கள் பைபிள்ல.
பட் இது பலவீனமா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இப்பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது வரும்போது, என் கிருபை உன் பலவீனத்திலே பலனாய் பூரணப்படும்னு சொன்ன வார்த்தை உங்க மேல வரும்போது, நீங்க இழந்து போன உங்களுடைய பலவீனமாய் மாற்றப்பட்ட பலன் மறுபடியுமாய் பலனாய் மாறும். புரிந்து கொண்டீங்களா? புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொன்ன காரியம்? பலனை பிசாசு பலவீனமாக்கிட்டான். ஆனாலும் அந்த பலன் இன்னும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது வெளியா உங்களுக்கு தெரியல. இதுதான் என் பலன், இதுதான் என் ஸ்ட்ரென்த்தா? என் ஸ்ட்ரென்த் தான் வீக்னஸ் ஆகி பிசாசு வச்சிருக்கிறானா? அப்ப இன்னொருத்தர் முழுசா நம்புறதுனாலதான் நான் எல்லா காரியங்களும் சொல்லிட்டு இருக்கேனா? புரியுதா? இப்போ அந்த பூரண நம்பிக்கையை கர்த்தர் மேல மட்டும் வைங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்களுடைய பலவீனம் பலனாய் மாறும். மறுபடியுமா ஏவாளை எந்த நம்பிக்கையோடு கர்த்தர் படைத்தாரோ அந்த அந்த இயல்புக்குள்ளாக நீங்க மாறி வந்துருவீங்க. இது ஆல்ரெடி இஸ் ஹியர். புதுசாலாம் கொண்டு வர வேணாம். உங்களை அப்படிதான் கர்த்தர் படைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நீங்க பலவீனமான பாண்டமா பலன் உள்ள பாண்டம்? பலன் இல்லையா? சாதாரண பலனா? மற்றவர்களை தூக்கி உயர்த்துகிற பலன். புரியுதா? ஒரு பெண் நிச்சயமாக ஒரு பெண் ஒரு கரெக்டா இருந்தாங்க ஒரு வீட்டுல அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். தயவு செய்து கான்கர் பண்றவங்களா மாறுங்க. அதிகாரம் உடையவர்களை மறுபடியும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆண்களை விட யார் அதிகமா இருப்பா? சர்ச்சுக்கு போனா கூட யார் அதிகமா இருப்பா? பெண்கள் தான். பெண் தான் அதிகமா இருப்பாங்க. உலகத்துல எந்த சர்ச்சுக்கு தான் போய் பாருங்க. உலகத்துல எந்த சர்ச்சுக்கு போனாலும், ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனாலும், ஒரு ஒரு குரூசைட் போனாலும், ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனாலும் ஆண்களை விட பெண்கள் தான் நிச்சயமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இயற்கையாகவே பூரணமாக நம்புகிற யாரையும் நம்பிடுவாங்க. நம்புகிற தன்மை இருந்ததுனால அவங்க இயற்கையாகவே ஆண்டுக்குள்ள அதிகமாக வருகிறாங்க. புரியுதா? பலவீனத்தை பலனாக மாற்றுவீர்களா? நிச்சயமா மாற்றுவீங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. என் பலவீனம்னு சொல்லப்பட்ட பிசாசு அந்த பலவீனமாக்கினா, இப்ப கர்த்தருடைய கிருபை என் மேல் வந்ததுனால, அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுனால ஏன் பலவீனத்தை நான் பலனாய் மறுபடியுமாய் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் அதை மாற்றுவார்னு ஒப்பு கொடுங்க. ரகசியத்தை காத்துக்கொள்ள. சரிங்களா? புரிந்து கொண்டீங்களா? சரி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இது போல பலனாய் மாற்றப்பட்ட 2 பேர் ஷார்ட்டா நான் சொல்றேன். ஏன்னா இது புதுசா நீங்க செய்யற விஷயம் கிடையாது. அதான் புதுசா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் அப்படின்ற காரியம் கிடையாது. நமக்கு வேதத்துல ஏன் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நமக்கு முன்பாக இருந்தவர்கள் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கிறாங்க. சோ அது உங்களுக்கு இன்னும் என்ன ஆகும்? இன்னும் உங்களுக்கு அது பலனை கொடுக்கும். இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். சரியா? சோ அப்படி அதாவது நான் இப்போ இந்த இடத்துல பலன் நான் சொன்னது என்னது? நம்புறது, முழுசா நம்புறது. முழுசா நீங்க நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறினாலும் மாறினீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரகசியத்தை காத்துக்கொள்ளும் இல்லையா? புரிந்து கொண்டீங்களா? இது போல ரகசியத்தை, மிகப்பெரிய ரகசியத்தை தன் இருதயத்தை வைத்து காத்து கொண்ட ஒரு பெண் யார்? ஒரு பெண் இருக்காங்க. அவங்க யார்? கெஸ் பண்ண முடியுமா? வேதம் அப்படி அவங்க காத்து கொண்டாங்கன்னு சொல்லுது. அப்படி காத்து கொண்டாங்க. மறைமுகமா இல்ல, வெளியரங்கமா சொல்லுது அப்படி காத்து கொண்டாங்க அப்படின்னு. மரியாள். வெரி குட். மரியாள். சூப்பர் கௌரி. சரியா? மரியாள் யாருன்னா இயேசுடைய தாய். நிறைய மரியாள்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இயேசுடைய தாய் பாத்தீங்கன்னா லூக்கா போட்டோடனே பார்த்தோன்னே சொல்லிட்டீங்களான்னு தெரியல. பட் எனவே வெரி குட். சரிங்களா? மரியாள் ரகசியத்தை காத்து கொண்டது. சரிங்களா? ஏன்னா பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை, சரியா, வசனத்தை படித்த உடனே மரியாதை பத்தி வருது அப்படின்னு வெரி குட். நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். யார் பிரசித்தம் பண்ணினால்? இயேசு பிறந்த தருணம் இது. யார் இதை பிரசித்தம் பண்றாங்க அப்படின்னா மேய்ப்பர்கள். சரியா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவதூதர்கள் தங்களுக்கு சொன்ன காரியத்தை எல்லாருக்கும் பிரசித்தம் பண்றாங்க. ஒரு பிள்ளை பிறக்குது, அவர் ரட்சிப்பு கொடுக்க போறவர், அவர் தான் மேசியா அப்படின்னு பிரசித்தம் பண்றாங்க. சோ அதை கேட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. இந்த வசனத்துல அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனா மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார்.
மரியாள் வெளியே சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த பிள்ளைய பெற்றெடுத்தவங்களே யாரு? மரியாள் தான். அவங்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சிறு வயதிலே ஆபத்து நேர்ந்திருக்கலாம். மேபி அது ஒரு எனக்கு ப்ரௌட் அப்படின்னு நினைச்சு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? வெளியே சொல்ல துணிந்திருக்கலாம். பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, என் வயிற்றுல எப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்கு தெரியுமா? தேவ குமாரனே பிறந்திருக்கிறார். உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவர் என் வயிற்றுல பிறந்திருக்கிறார் அப்படின்னு மறியல் என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இதனாலதான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்குரிய திட்டத்தை கூட வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஒரு பிளான் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தா சொல்லாதீங்க. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடவுளுடைய ஊழியக்காரர்கள் மூலியமா உங்களுக்கு வெளிப்பட்டு இருந்தது அப்படின்னா தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க. நீங்களே பிசாசுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ தெரியப்படுத்திடாதீங்க. சரியா? மரியாதை போல இருதயத்தில் வைத்து என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணா ஹீஸ் மெடிடேட்டிங், ஷீஸ் மெடிடேட்டிங். அப்படியா? அப்ப எப்படிப்பட்ட தேவகுமாரன் இவரு அப்படின்ட்டு. சரியா? சோ ஆண்டவரோடு பேசுகிறவர்களா மட்டுமே நீங்க இருக்கணும். இன்னொரு பெண் இதே போல ரகசியத்தை காத்து கொண்டார். யார் அவங்க? எஸ்தர். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எதற்காக அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா, யூத ஜனங்களை ஒட்டுமொத்தமா பூமியில இருந்து அழிச்சு போட்டுடணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணான்? வந்தான். அந்த நபரை அழித்த ஒரு பெண். அது மட்டும் இல்லாம யூதர்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாம அழித்து போட்டு யூதர்களை காத்த, அதாவது எஸ்தர் மட்டும் அப்படி அந்த நேரத்துல செய்யலன்னா யூத ஜெனரேஷனே இல்லாம போயிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ரோல் பண்ணவங்க. எப்படி மரியாள் பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு ஒரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வயிற்றுல பிள்ளையாய் பிறப்பதற்கு ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த யூதர்கள் மூலியமாக தான் ரட்சிப்பு நமக்கு வந்தது. புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. புறஜாதிகள்லாம் ஏதோ தப்பான அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. யூதர்கள் அல்லாத ஜாதிகள் புறஜாதிகள். ஜாதிகள் அப்படின்னா இட்ஸ் லைக் அனதர் நேஷன், அனதர் ஜெனரேஷன். சரிங்களா? அப்படிதான். இதோட கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்படி எல்லாம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. யூதர்களை தவிர்த்து பைபிள்ல புறஜாதிகள் சொல்லப்படுகிறது. என்னன்னா யூதர்கள் அல்லாதவர்கள், அதாவது இஸ்ரவேல் பீப்புள் இல்லாதவங்க எல்லாருமே புறஜாதி. சுத்தி இருக்கிறவங்க, புறத்தில் இருக்கிறவங்க, புறத்துல வெளியே இருக்கிறவங்க தான் புறஜாதிகள். புரியுதா? இவங்க எல்லாருக்கும் ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பை கொண்டு வரணும்ன்ற தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டது எஸ்தரால, மரியாளால. இவங்கெல்லாம் யாரு? பெண்கள். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரகசியத்தை காத்து கொண்டாங்க. காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் எஸ்தரோ வென்றார் தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காதிருந்தார். மொர்தெகாய் அதை அறிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தார். மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்தவங்க, அண்ணன் முறையில வரவங்க. அவங்கதான் எஸ்தர் எடுத்து வளர்த்தாங்க. பிற்காலத்துல எஸ்தர் உலகம் எங்கும் இருக்கிற நாடுகளுக்கு ஒரு குயினாக, ஒரு ராஜாத்தியாக மாற்றப்பட்டாங்க. அவங்களுடைய வரலாறு சரித்திரத்துல பின் நாட்களை நான் பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இப்ப இவங்க மூலியமா தான் யூதர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. யூதர்கள் காப்பாற்றப்பட்டதுனாலதான் அவங்க வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டு இங்க நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆண்டவரை பத்தி, அவர் மகிமையை குறித்து எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா பிசாசு அப்பவே அழிச்சிருப்பான் எல்லாரையும். ஆனா ஒரே ஒரு பெண் ஏவாள் செய்த தவறை எஸ்தர் செய்யவில்லை. புரிந்து கொள்ளுங்க. எஸ்தர் செய்தது போலவே, அவங்க செய்தது போல, அவங்க காத்து கொண்டது போலவே மரியாளும் ரகசியத்தை காத்து கொண்டாங்க. இந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா எஸ்தர் அண்ட் மரியாள், இந்த ரெண்டு பெண்களும் அவர்கள் தங்களுடைய ரகசியத்தை காத்து கொண்டதுனால, இது ஒரு பெரிய ரகசியமா? ஒரு குலத்தை வெளிப்படுத்தாம இருக்கு, ஐம் அன் இந்தியன் அப்படின்னு நான் சொல்லாம வந்தா அது பெரிய ரகசியமா? கர்த்தர் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல சுத்தி இருக்காங்க, அவங்க நெய்பர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஐம் அன் இந்தியன் அப்படின்னு நான் சொல்றது என்ன தப்பு இருக்கு? எங்க அம்மாவே சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், நீ சொல்லாதப்பா, இந்த மொர்தெகாய் மாதிரி என்னை வளர்த்தவங்க சொல்றாங்க, நீ சொல்லக்கூடாது, நீ இந்தியன் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன்.
ஏன் சொல்லக்கூடாது? சரியா? சோ அதே போலதான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் ரொம்ப ரொம்ப லேசா தெரியலாம். ஏன் இதை சொல்லக்கூடாது? இது சொன்னா என்ன ஆயிடும்? ஏன் நான் வீட்டுல வந்து ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது? புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஏன் நான் சொன்ன எனக்கு சந்தோஷமா இருக்கு, இத்தனை இன்ச் வாங்கிட்டோம், இவ்வளவு ரேட்ல கார் வாங்கிட்டோம், ஏன் சொல்லக்கூடாது? புரியுதுங்களா? இப்படிதான் பிசாசு நம்மள வஞ்சிப்பான். ஓகேவா? புரியுதுங்களா? சோ இதுதான். இப்போ இது சாதாரண விஷயம். நான் வந்து மேபி மரியா செய்தது வேணா ஒரு பெரிய ரகசியமான காரியத்தை அவங்க மறைத்து வைத்தாங்கன்னா, ஏஞ்சல் சொன்ன ஒரு விஷயம் இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க கூடாது வேணா ஒரு பயம் இருந்திருக்கும். பட் எஸ் த வெரி சிம்பிள் திங், ரொம்ப சாதாரண விஷயம், இதை கூட சொல்லாம மறைச்சு வச்சாங்க. இத கர்த்தர் அது போல இப்போ எம்னிமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. தயவு செய்து உங்க ரகசியங்களை காத்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. வெளியே புறங்கூறி திரியாதீங்க, எதையுமே சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா, கர்த்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதோட நிறுத்திக்கோங்க. உங்க ஊழியக்காரங்க கிட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களா, அதோட நிறுத்திக்கோங்க. அதற்கு மேற்கொண்டு வெளியே போகாதீங்க. இது உங்களுக்கு உங்களுடைய பிற்காலத்துல வர ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடும். கர்த்தர் பெரிய திட்டத்தை பிளாக் பண்ற மாதிரி இந்த சின்ன காரியம் அமைந்து விடும். ஏவாளை போல விழுந்துடாதீங்க, எஸ்தர் போல, மரியாள் போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த குணத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நம்புவார், காரியங்களை வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நீங்க ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றப்படுவீங்க. புரிந்து கொண்டீங்களா? இதான் அவருடைய நோக்கம், அல்டிமேட் கோல் இதுதான். நீங்க ஒரு தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கா? எத்தனை தீர்க்க தரிசிகளை பார்த்திருக்கீங்க? கர்த்தர் உங்க காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, விருப்பப்படுறீங்களா? அப்படின்னா யூ ஹாவ் டு பிகம் அ ட்ரஸ்ட்வர்த்தி, ரகசியத்தை காத்துக் கொள்கிறவர்களா நீங்க மாறுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி. கர்த்தர் பார்ப்பார், ஓகே இந்த குவாலிட்டி இந்த மகளுக்குள்ள வந்துருச்சா, நான் நம்புகிறவளா இவ மாறிட்டாளா. சோ நம்பி சொல்ல, ஏன்னா கர்த்தர் மத்தவங்களுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லணும். அப்ப நீங்க கர்த்தர் போல மாறணும். கர்த்தர் போல மாறினாதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்வாரு. அவ்வளவு உள்ளங்கையில வைத்து பார்த்து பார்த்து ரகசியமா திட்டம் போட்டு புறங்கூறி திரியறவங்க கிட்ட போய் அவர் போய் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன எப்படி சொல்லுவாரு? யோசிச்சு பாருங்க. சோ இட்ஸ் a growing closer to God. உங்க எல்லாரையும் வாரியர்னா சும்மா ஆசீர்வாதத்துக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றப்பட போறீங்க. கோடி கோடி கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றப்பட போறீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். நீங்க இந்த குணங்களை நீங்க தரித்துக் கொள்ளணும்னு ஆசைப்படணும். கர்த்தருடைய பலன் உங்களுடைய பலவீனத்துல பரிபூர்ணமாய் விளங்கணும். திஸ் இஸ் growing closer to God. இது ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் காட். புரிந்து கொள்ளுங்களா? ட்ரஸ்ட் வர்த்தி லீடரா மாறுவீங்களா? நீங்க லீடரா மாறணும், அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்குதான் இந்த மீட்டிங், அதுக்குதான் இந்த பைபிள் ஸ்டடி, அதுக்காக தான் இந்த வேதத்தை நீங்க உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. புரியுதா? So trustworthy person நீங்க மாறணும். This is the first quality God expects from you. சரியா? சரி, இப்போ உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நம்ம ஜெபிக்க போறோம். ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா நான் மாறணும், ரகசியத்தை காத்துக் கொள்கிறவளாய் நான் மாறணும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக பிரேயர் பண்ண போறேன். வாஞ்சியா கேளுங்க, கேட்கிற யாவருக்கும் அவர் தருவார். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அர்த்தம் என்னன்னா, நீங்க வாஞ்சியா இருந்தா உயர்ந்த அடைக்கலத்துக்கு போவீங்க. எது தெரியுமா உயர்ந்த அடைக்கலம்? அவர் கூட க்ளோஸா இருக்கிறதா உயர்ந்த அடைக்கலம், வேற எந்த உயர்ந்த அடைக்கலமும் கிடையாது. அவர் தானே அடைக்கலம், அவர் தானே உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னா அவர் பக்கத்துல வச்சுப்பாராம். அவர் உங்களை பக்கத்துல வச்சுக்கணும்னா நீங்க அவரை மாதிரி மாறணும், நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறணும். கண் முடிந்த ஆண்டவர்கிட்ட மனசை ஒப்பு கொடுத்து மனதார அவர்கிட்ட கேளுங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. கர்த்தர் நம்பி உங்களுக்காக பல காரியங்கள், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சரியா? கண்ணை மூடி ஜெபிக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக பிரேயர் பண்றேன். நிச்சயமா இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ஆண்டவரே.
எஸ்ப்பா நீங்க எப்படி ட்ரஸ்ட் வர்த்தி காடா இருக்கிறீங்களோ, நம்பத்தக்க கடவுளா இருக்கிறீங்களோ, அது போலவே எங்களையும் நம்பத்தக்கவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய ரகசியங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு எஸ்தரை போல பயன்படுவதற்கு, மரியாதை போல பயன்படுவதற்கு அப்பா உம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களா எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எஸ்ப்பா பூரண நம்பிக்கை என்ற அந்த பலவீனமாய் காணப்படுகிற காரியம், யாரையும் முழுசா நம்பிடுற அந்த பெண்ணோட இயல்பான காரியம் ஆண்டவரே, பிசாசினால் பலவீனமாய் ஆக்கப்பட்ட அந்த காரியம் இப்பொழுது பலனாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏன்னா நீங்க வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவரே. ஈஸியாய் நம்ப வைக்கிற டெம்ப்டிங் வேர்ட்ஸ பேசி காரியத்தை வெளியே கொண்டு வர நினைக்கிற எல்லா பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகட்டும் ஆண்டவரே. அந்த குணம் எங்களுக்கு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த குணம் மாறி தேவ ரகசியத்தை காத்துக் கொள்கிறவர்களா எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறார்கள். இந்த நேரத்துல ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ட்ரஸ்ட் வர்த்தி லீடர்ஸாய் மாற்றுங்க ஆண்டவரே. உமக்காக பயன்படட்டும், தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாகவும் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்ற ஒரு உம்முடைய இயல்பு, உம்முடைய குணத்தை, உம்முடைய அந்த காரியத்தை அப்பா எங்களுக்குள்ளாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா, ஆமென். மேற்கொண்டு பிரேயர் ரெக்வெஸ்ட் ஏதாவது இருக்குன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புதுசா இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றவங்க, நமக்கு உமன்ஸ் சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க இணைந்து கொள்ளலாம். நீங்க எங்களுடைய யூடியூப் சேனல் அஃபிஷியல் சேனல்ல ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் செய்து, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த நம்பருக்கு கால் செய்து நீங்க குரூப்ல இணையணும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய நம்பரை நாங்க எங்க குரூப்ல இணைத்து விடுவோம். ஸோ அடுத்தடுத்து வருகிற ரெக்கார்டிங் வீடியோவா இருக்கட்டும், இல்ல மற்ற லைவ் வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் உங்களுக்கு வந்துவிடும். சரிங்களா? அதுலயும் உங்களுக்கு அதே நம்பருக்கு கூப்பிட்டு உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நீங்க சொல்லலாம். ஸோ உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். சரியா? ஸோ இப்ப அடுத்தது கொஸ்டின் டைம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் டைம் வந்து பாத்தீங்கன்னா, speaking about God 2 times after the fall. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது என்ன சொல்ல, இங்க இந்த கொஸ்டின் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் விழுந்து போன பிறகு ஏதேன் தோட்டத்துல, அதாவது பாவம் செய்த பிறகு ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க இல்லையா, வெளியே தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா வெளியே வந்த பிறகு ஆதாம் வந்து தேவனோடு பேசியதாக வேதத்துல இல்ல, என்னோட பேசியதாகவும் இல்ல, தேவனை பற்றி பேசியதாகவும் வேதத்துல இல்ல. சரியா? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஆனா ஏவாள் வந்து 2 முறை ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டக்கு அப்புறம் 2 முறை ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து பேசி இருக்கிறாங்க. அதுதான் கொஸ்டின். சரிங்களா? அது எங்க பேசி இருக்கிறாங்க, எந்த இடத்துல வேதத்துல இருக்கு, இதுதான் வந்து இந்த பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கொஸ்டின். சரிங்களா? ஜெனசிஸ் சாப்டர் 1 to 5, ஆதியாகமம் 1ல இருந்து 5 வரைக்கும் படித்தீங்கன்னா ஏவாள் 2 முறை, ஏன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா, பாவத்தை பூமிக்குள்ள கொண்டு வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவாள் ஆதாம் மூலியமா தான் வந்தது. அதுக்கப்புறமும் விட்டுடாம ஆண்டவர் கூட இடைப்பட்டு ஆண்டவரை குறித்து பேசின ஒரு ஒரு உமன் ஏவாள். ரொம்ப நல்ல விஷயம். அது என்னன்னு சொல்லி நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? சாப்டர் 1 to 5 நீங்க பார்க்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அது இன்றைய செஷனுக்குரிய கேள்வி. லாஸ்ட் செஷன்ல நம்ம கேள்விக்கான கரெக்டான பதில் பாத்தீங்கன்னா விஜயகலா சிஸ்டர் நாகர்கோயில், அவங்களுக்கான கிஃப்ட் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல அது என்ன கிஃப்ட் சொல்லி உங்களுக்கு நாங்க காமிச்சு கொடுக்குறோம். அதர்ஸ் ஹூ கரெக்ட்லி ஆன்சர் பாத்தீங்கன்னா சாந்தி கோயம்புத்தூர், இவங்களும் கரெக்டான பதில சொல்லி இருந்தாங்க. சரிங்களா? சோ இப்போ கங்க்ராச்சுலேஷன், பதில் கரெக்டா சொன்னது. சோ லாஸ்ட் டைம் என்ன क्वेश्चन கேட்டு விஜயகலா சிஸ்டர் இருக்கீங்க, என்ன क्वेश्चन கேட்டு மேம்? லாஸ்ட் டைம் வந்து தேவன் வந்து மண்ணினால உண்டாக்குனாரா, ஆதாம தவிர்த்து ஏவாள உண்டாக்குவேன்னு சொன்னாங்க.
ஆதாம் ஏவாளை தவிர்த்து உண்டாக்குனாரா? ஆமா, உண்டாக்குனாங்க. யார உண்டாக்குனாங்க? எதற்காக கிரியேட் பண்ணாங்க? ஓகே, அப்போ ஆகாயத்து இதுக்கான பதில் பறவைகள் நான் சொல்றேன். ஆண்டவர் வந்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து ஆதாம ஆண்டவர் மண்ணுல உருவாக்குனார் இல்லையா? மண்ணுல உருவாக்குன ஆண்டவர் ஆதாம தவிர்த்து ஏவாள் வந்து எலும்புல உருவாக்கப்பட்டவங்க. மண்ணால ஆதாம் கீழோட விழா எலும்புல உருவாக்கப்பட்டவங்க ஏவாள். ஆனா மண்ணுனால வேற ஒரு சில காரியங்களையும் கர்த்தர் உருவாக்குனார். என்னன்னா அவர் வந்து விலங்குகளை மண்ணுனால உருவாக்குனார்னா உயிருள்ள பொருட்களா இல்ல, ஒரு பொம்மை மாதிரி உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுத்து, ஆதாம் கிட்ட மண்ணுனால தான் உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் டாய் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு ஆதாம். எல்லா விலங்குகளையும் மண்ணுனால உருவாக்கி ஆதாம் கையில கொடுத்து அதுக்கு என்ன பேர் வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ஆதாம் அந்த பொம்மை, அதாவது மண் உருவத்துல இருக்கிற அந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன பேர், அந்த பேர்ட்ஸ்க்கு என்னென்ன பேர் வச்சாரோ அதுதான் இப்ப வரைக்கும் பேராய் மாறினது என்று வேதம் சொல்கிறது. சோ அதுக்காக டாய வந்து ஆதாமுக்காக ஒரு டாய் சொல்லக்கூடாது, அது மண்ணால உருவாக்கப்பட்ட விலங்குகள். இது வந்து ஆதாம் கிட்ட கொண்டு வரதுக்காக கர்த்தர் உருவாக்கினார். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு நம்மளுடைய சேனல், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய நேரங்களுக்காக, உங்க நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க வந்ததற்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.